மகா சிவராத்திரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட புராணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, சிவபெருமான் அடிமுடி அறியாத ஜோதி பிளம்பா பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் திருவண்ணாமலையில் காட்சி தந்த அந்த மிக அற்புதமான நிகழ்வு மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் நடந்துச்சு. அதனால தான் அன்றைய நள்ளிரவு, அதாவது 11:30 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய சிவன் கோயிலில் பார்த்துருப்போம். சிவனோட சன்னதியை சுற்றி வர அப்போ பின்னாடி லிங்கோத்பவர்னு எழுதப்பட்ட ஒரு சாமி இருப்பாங்க. அவர் தான் வந்துட்டு லிங்கோத்பவர். இது நம்ம திருவண்ணாமலையிலே இருக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு திருவண்ணாமலையில் லிங்கோத்பவருக்கு மிக சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கும். இரவு முழுதும் முழிச்சிருக்க முடியாதவங்க அந்த லிங்கோத்பவம் நேரம்னு சொல்லப்படுற 11:30 முதல் 1 மணி வரைக்குமாச்சும் முழிச்சிருந்து சிவன் நாமங்கள் சொல்லி சிவன் அருள் பெறலாம். எல்லா கோயில்லையும் சிவராத்திரி அப்போ 4 கால பூஜை நடக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் மாறுபடும். ஒரு சில கோயிலில் 6:30க்கு ஆரம்பிப்பாங்க, ஒரு சில கோயிலில் 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 3வது காலம் தான் நம்ம